Hi guys, welcome to shruthiskitchendubai. இந்த வீடியோல கேரட் கேபேஜ் பொரியல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ரொம்பவே சூப்பரா நல்லா டேஸ்டா இருக்கும். ஒரு தடவை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. எல்லாருமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. கிட்ஸுக்கு கண்டிப்பா கேரட் வாரத்துல ஒரு தடவையாவது கொடுக்கணும். இந்த மாதிரி கொடுத்தீங்க அப்படின்னா எல்லா கிட்ஸுமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. எப்படி செய்யறது அப்படின்றத வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். Without any more delay, let's go to the video. கேரட் கேபேஜ் பொரியல் செய்யறதுக்காக ஒரு கடாயில 2 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் லைட்டா ஹீட் ஆனதுக்கு அப்புறம் 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் உளுந்தம் பருப்பு, 1/4 டீஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணும்போது ரொம்ப நல்லா வாசனையா இருக்கும். ஒரு கொத்தளவு கருவேப்பிலை இலை, 1/4 டீஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாம் சேர்ந்து நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் காரத்துக்காக 2 பச்சை மிளகாய நடுவுல கீறிட்டு ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே ஒரு வெங்காயத்தை நல்லா நீளமா கட் பண்ணிட்டு ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் லைட்டா வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம துருவி வச்சிருக்கிற 1 கப் கேரட், 1 கப் அளவு முட்டைக்கோஸ் ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டுமே சேம் மெஷர்மெண்ட்ஸ்ல இருந்தா சூப்பரா இருக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம எந்தவித தண்ணியும் ஆட் பண்ணக்கூடாது. லைட்டா நம்ம கரண்டி வச்சு எல்லா இடத்துலயும் தாளிப்பு மிக்ஸ் ஆகுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த ஹீட்லயே முட்டைக்கோஸும் கேரட்டும் நல்லா வெந்து வந்துடும். சீக்கிரமா வெந்து வரதுக்காக இந்த டைம்ல நம்ம தேவையான அளவு சால்ட்டை ஆட் பண்ணிட்டு நல்லா ஒரு கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அப்பதான் ஒரு கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்பதான் எல்லா பக்கமும் நல்லா ஒண்ணு சேர்ந்து சூப்பரா வெந்து வரும். இது வேகிறதுக்கு மீடியம் ஃப்ளேம்ல வச்சு ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் வேக வச்சா போதும். ரொம்பவே சூப்பரா வெந்து வந்துடும். 80% அளவு இப்போ குக் ஆயிருச்சு. கடைசியா நம்ம தேங்காய் பூ ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் பூ ஆட் பண்ணிட்டு நல்லா ஒரு கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ இது ரொம்பவே சூப்பரா நல்லா டேஸ்டா இருக்கும். 2 டேபிள் ஸ்பூனு துவரம் பருப்பை நல்லா மையா வேக வச்சுட்டு கூட இதுல ஆட் பண்ணிக்கலாம். அது ஆப்ஷனல் தான். ரொம்ப நல்லா டேஸ்டா இருக்கும். இது இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் வெந்துச்சு அப்படின்னா ரொம்ப சூப்பரா இருக்கும். கரிஞ்சிராம இருக்கிறதுக்காக கொஞ்சமா நம்ம தண்ணிய இந்த மாதிரி தொளிச்சிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். 2 மினிட்ஸ்ல சூப்பரா வெந்து வந்துருச்சு. கடைசியா நம்ம கொத்தமல்லி இலைய குட்டி குட்டியா சாப் பண்ணி வச்சதை ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு காரமா வேணும் அப்படின்னா இதுல நம்ம 1/4 டீஸ்பூன் அளவு பெப்பர் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அப்போ எல்லா இடமும் பெப்பர் ஆட் ஆகி ரொம்பவே சூப்பரா நல்லா டேஸ்டா இருக்கும். ரொம்பவே சிம்பிளா நம்மளோட பொரியல் ரெடி ஆயிருச்சு. இது அப்படியே நம்ம சர்விங் பவுல்ல சர்வ் பண்ணிடலாம். ரொம்பவே ஈஸியா குவிக்கா நல்லா டேஸ்டான கேபேஜ் கேரட் பொரியல் ரெடி ஆயிருச்சு. இது அப்படியே மோர் குழம்பு கூட வச்சு சாப்பிடும்போது வேற லெவல் டேஸ்டா இருக்கும். சாம்பார், புளிக்குழம்பு இது எல்லாத்துக்குமே ஒரு பெஸ்ட் காம்போ சைட் டிஷ்ஷா இருக்கும். கண்டிப்பா உங்க வீட்டுல இருக்கிற கிட்ஸுக்கு வாரத்துல ஒரு தடவையாவது இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. எல்லா கிட்ஸுமே நல்லா இந்த பொரியலை சாப்பிடுவாங்க. ஸ்ருத்திகாக்கு கேரட் அப்படின்னாலே ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி பொரியலா செஞ்சு கொடுக்கும் போது வேற லெவல் டேஸ்டா இருக்குன்னு சாப்பிடுவா. ரொம்பவே விரும்பி சாப்பிடுவா. கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. கேரட் கேபேஜ் பொரியலை நீங்களும் உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்ற உங்களுடைய ஃபீட்பேக் அண்ட் கமெண்ட்ஸை மறக்காம கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன்ல என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஸ்ருத்திஸ் கிச்சன் துபாய் அப்படின்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஆல் அப்படின்னு ஸ்பெசிஃபை பண்ணுங்க. அப்பதான் நான் போற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல காமிக்கும். மறக்காம லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. பாய் guys. Wish you all.